டெல்லி அரசியலை அண்ணன் தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்த போறேன். இந்த செய்தி தேசிய அளவில் ட்ரெண்டிங் ஆக போகுதுன்னா பாரு. டெல்லி அரசியலே அள்ளி தெளிக்கும் எங்கள் கில்லி பாண்டியன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பூரி ஜெகநாத் டெம்பிள் ஆலயத்தினுடைய விலைமதிப்பட்டுள்ள பொருட்கள் இருக்கிற அறையின் சாவி தொலைந்து விட்டது, தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு மறைமுகமாக சொல்லப்படுகிற விமர்சனம். மறைமுகமாக யாரை பற்றி? விகே பாண்டியனை பற்றி தான். அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாருன்றதுனா என்ன அர்த்தம்னா, ஒரிசாவின் மொத்த நிர்வாகமாக ஒரு தமிழர் கைக்கு போயிடுச்சு அப்படின்னு. பிரதமர் இப்படி சொன்னதை குறிப்பிட்டு தமிழர்களை திருடர்கள் என சொல்ல வருகிறாரா பிரதமர் அப்படின்னு அதை இன்டர்பிரட் பண்றார். இது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அவர் அரசியல் பேசினார். அதுக்கு எதிர்வினையாருக்கு மு.க. ஸ்டாலின் சொல்வது பெரிய தவறு ஒன்று சொல்வேன். நிச்சயமாக ஒரு சாவி திருடு போய் தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா தமிழர்களுக்கு கூட்டம் சொல்வது போல துணிக்காதா? அப்போதுக்கு அதுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஆக வேண்டுமா இல்லையா? அதுதான் ஸ்டாலின் செய்கிறார். எனக்கு அதில் ஸ்டாலின் மீது புகார் சொல்வதுக்கு குறை சொல்வதுக்கு ஒன்றும் இல்லை. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று சொன்னார்ல. ஏன் இப்போ இந்த இந்தியா கூட்டணி பிற மாநிலங்கள் போட்டியிட்ட போது அங்கெல்லாம் ஏன் பிரச்சாரம் செய்யவில்லை? பொன்முடி பானிபூரி விற்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அதெல்லாம் ரசனைக்குரியதில்லை, ஏற்புடையதில்லை, பண்பட்ட அணுகுமுறையும் இல்லை. இது மாதிரி பேசுறதுனால தானோ என்னவோ திமுகவினர் இந்தியா கூட்டணி போட்டியிடுகிற பிற மாநிலங்கள் பிரச்சாரம் செய்ய முடியல. தமிழக அமைச்சரவை மாற்றப்படலாம், குறிப்பாக தேர்தல் முடிவு வந்த பிறகு மாற்றப்படலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கு. டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக உதயநிதி ஆக்கப்படலாம் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. ஜூன் 4க்கு பிறகு திமுக தற்போதைய எண்ணிக்கை பெறுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை, எதுவும் குறையக்கூடும். அப்படி குறைகிற பட்சத்தில் பல்வேறு அமைச்சர்கள் மாற்றமும் ஏற்படும். சில யோசனைகள் உதயநிதி சொல்லி அதுக்கு முதலமைச்சர் சம்மதம் தெரிவித்து விட்டதாக தெரிய வருகிறது. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். தேசிய அளவில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இன்று காலை முதல் விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக பிரதமர் ஒடிசாவுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய அந்த சாவி திருடப்பட்டிருக்கிறது, அது ஒரு இடம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு இன்டைரக்டாக விகே பாண்டியனை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதுக்கு முதலமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் கடுமையாக கண்டிச்சிருக்கிறார். நீங்கள் எப்படி தமிழர்களை திருடர்கள்னு சொல்லலாம் அப்படின்ட்டு அதை இன்டர்ப்ட் பண்ணியிருக்கிறார். இப்போது இந்த விவகாரம் பிரதமருடைய பேச்சு, அதுக்கு முதலமைச்சருடைய ரியாக்ஷன், இதை எப்படி பார்க்குறீங்க சார்? பூரி ஜெகநாத் டெம்பிள் ஆலயத்தினுடைய சாவி தொலைஞ்சு போச்சு, அதாவது பொக்கிஷ அறை, அதாவது நிறைய அணிகலன்கள் பொருட்கள் இருக்கிற விலைமதிப்பட்டுள்ள பொருட்கள் இருக்கிற அறையின் சாவி தொலைந்து விட்டது, தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு மறைமுகமாக சொல்லப்படுகிற விமர்சனம். மறைமுகமாக யாரை பற்றி? விகே பாண்டியனை பற்றி தான். அங்கே தனிச்செயலராக முதலமைச்சர் நவீன் பட்நாயகரோட தனிச்செயலராக 10 ஆண்டுகளாக இருக்கிற ஒரிசா கேடர் அவரை பற்றி விமர்சனத்தை நேரடியாக இல்லாமல் மறைமுகம் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த சாவி விவகாரம்லாம் பழைய கதை, அதெல்லாம் ஒன்றுமே பெரிய இஷ்யூவே கிடையாது நான் அறிந்த வரையில். அது என்ன சொல்கிறாருன்னா, அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாருன்றதுனா என்ன அர்த்தம்னா, ஒரிசாவின் மொத்த நிர்வாகமாக ஒரு தமிழர் கைக்கு போயிடுச்சு அப்படின்னு. அது என்னால் ஏற்க முடியல. அதாவது அது ஒரு கொஞ்சம் விபரீதமான, அதாவது அந்த ரசிக்கத்தக்க விமர்சனமாக எனக்கு படலை. விகே பாண்டியன் நவீன் பட்நாயக்கு நெருக்கமானவர் என்றும் நான் அறிந்தவரையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கு ஆலோசகராக இருந்து பல்வேறு யோசனைகளை கூறி அதன் மூலம் அந்த அரசாங்கத்தில் நிர்வாகத்தில் திறம்பட செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை அவர் வழங்கினார். இதுதான் உண்மை. முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் செல்வாக்க பெற்றார்னா அதுக்கு பின்புலமாக இருந்தவர் விகே பாண்டியன். சரி, இதை சொன்னவர் யாரு? இந்த விகே பாண்டியன் விமர்சனம் பிரதமர் நரேந்திர மோடி. நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்தார். இது கிழக்கு பக்கம், நான் மேற்கு பக்கம். குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக 10 ஆண்டுகள் இருந்தபோது
அவர் இந்த இனக்கலவரம் வந்ததில் அந்த பிரச்சனையை தவிர்த்து விட்டு பார்த்தால் குஜராத் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்த காலகட்டத்தில் நரேந்திர மோடிக்கு பெயர் கிடைத்தது, அடுத்தடுத்து வெற்றி பெற்றார். அப்போது அவருக்கு உறுதுணையாக இருந்த பல்வேறு யோசனைகளை சொல்லி பல்வேறு நிர்வாகத்தில் அதாவது வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்து சேர்த்து அதை செயல்படுத்துவதற்கான வழிவகைகளை கண்டது உதவியது யார்? தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருப்புகழ் ஐஏஎஸ் சகோதரர் இறையன்பு இங்கே தலைமைச் செயலராக இருந்த இறையன்புடைய சகோதரர். அப்போ என்ன அர்த்தம்? அங்கே இப்போ இதே பிளேட்டை ஒரு ரீவைண்ட் பண்ணோம்னா குஜராத்தை பற்றி அப்போது யாராவது விமர்சிக்க நேர்ந்தால் குஜராத்தில் உள்ள பொக்கிஷத்தின் சாவியை தமிழ்நாட்டுக்கு போய்விடுறது அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன அந்த ஏன் நான் ரசிக்கவில்லை ஏற்கவில்லை என்றால், ஒரு மாநிலத்துக்கும் சில அதிகாரிகள் அதிர்ஷ்டவசமாக வாய்ப்பார். தமிழ்நாட்டு கூட கார்த்திகேயன் போன்ற அற்புதமான ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐஜி அருள் போன்ற காவல்துறை அதிகாரிகள் இருந்தபோதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சிக்கு காமராஜரோட ஆட்சிக்கெல்லாம் நல்ல பேர் கிடைத்தது. கார்த்திகேயன் இப்போ ஒரு கார்த்திகேயன் இப்போதல்ல, பழைய கார்த்திகேயன் இப்போதில்லை. அவர் பக்தாச்சலம் குடும்பத்தை சேர்ந்தவர். எப்போ சொல்கிறேன்னா, முதலமைச்சர் காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தபோது பள்ளிக்கூடத்தில் மாணவ சேர்க்கையெல்லாம் எண்ணிக்கை உயர்ந்ததுக்கு காரணம் ஐயா நேத்து சுந்தரவடிவேல் பள்ளிக்கல்வித்துறை ஆக பள்ளிக்கல்வித்துறையோட இயக்குனர் என்று நினைக்கிறேன். ஆக அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் வாய்ந்து நல்ல திறம்பட செயல்பட்டு நல்ல பயன் தரத்தக்க சமூக நலத்திட்டங்களை கொண்டு வந்தால் அந்த ஆட்சி சிறப்பாக செயல்படும். ஆலோசகர்கள் சிறந்தாலும் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கு எப்படி திருப்புகழும், அதை போல ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கு வி கே பாண்டியன், அவ்வளோதான். இல்லை, அதில் ஒரு சின்ன இது இருக்குல்ல. ஏன்னா இப்போது திருப்புகழ் ஐஏஎஸ் வந்து பாஜகவில் சேரல. அதே மாதிரி வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவர் வந்து செயல்படலை. ஆனால் இங்கே வி கே பாண்டியன் அவர்கள் வந்து இப்போ வந்து அவருடைய 12 ஆண்டு காலம் அவர் வந்து தனி செயலாளராக இருந்து இப்போ வந்து அவர் வந்து அந்த நவீன் பட்நாயக்கோடைய கட்சியிலேயே சேர்ந்து கிட்டத்தட்ட அவங்க ஸ்டார் வந்து கேம்பெயினராக இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து நவீன் பட்நாயக்கோட தொடர்ச்சியாக வந்து பயணிச்சுட்டே இருக்கார். அப்படிங்கிற போது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. குறிப்பாக இந்த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டினாலே நம்ம ஊரில் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, எப்படி ஒரு காலத்தை சசிகலாவை கேட்டாங்களோ இப்போ எப்படி சபரீஷ்னு கேட்குறாங்களோ எல்லாருமே அது கேட்குறது தானே. அது இல்லை, அது நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி என்ற வார்த்தை இந்த இடத்தில் பொருந்தாது. எப்படி என்ன கேட்குறீங்கன்னா, வி கே பாண்டியன் ஐஏஎஸ் அதிகாரி, விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டார் அல்லது விலகிவிட்டார் அல்லது ஓய்வு பெற்றார், ஏதோ ஒன்று. அந்த பணி கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டார், அரசு பணியில் இல்லை. பிறகு அவர் மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்கு வருகிறார், வந்து ஒரு கட்சியில் சேர்றார். அது எந்த கட்சியை வேணா இருக்கலாம், அது அவரோட விருப்பம். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அரசியல்வாதிகளே ஆகவில்லையா? ஓய்வு பெற்ற கல்வியாளர்கள் அரசியல்வாதி ஆகவில்லையா? ஓய்வு பெற்ற விஞ்ஞானிகள் அரசியல்வாதி ஆகவில்லையா? ராஜாராமண்ணா மாதிரி ஆகுது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், யஷ்வந்த் சிங்கா ஒரு அதிகாரி, ஐஆர்எஸ்ஸோ ஐஎஃப்எஸ்ஸோ தெரியல, அவர் வந்து அதிகாரி. இப்போ ஜெய்சங்கர் யார்? இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் இருந்தவர். ஆக ஏதோ பல்வேறு துறைகள் இருந்தவர்கள் அரசியலுக்கு முழு நேர அரசியலுக்கு வந்து முழு நேர அரசு பணியில் அரசியல் மூலமாக நிர்வாக பணியை ஆற்றுவது என்ன தவறு? அது அட்வான்டேஜ் தானே. ராஜாராமனா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மினிஸ்டர்ஸ். வி கே சிங் அவர் யார்? இராணுவத்தில் இருந்தவர். இப்போது ஜெய்சங்கர் அவர் யார்? ஆக இதுக்கு முன்னாடி யஷ்வந்த் சிங்கா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இல்லை, இவங்க எல்லாமே நீங்கள் சொல்கிற எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய பணி ஓய்வுக்கு பிறகு ஒரு பதவி தரப்பட்டது, அமைச்சரவை பதவி தரப்பட்டது, அதுக்கு கீழே அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் இவர் வந்து விருப்ப ஓய்வு பெற்ற பிறகு இவர் வந்து தனியாக கிட்டத்தட்ட முதலமைச்சருடைய அந்தஸ்தில் செயல்படுகிறார். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை அவர், அப்படிங்கிறதான குற்றச்சாட்டு. இல்லை, அதாவது அவர் முதலமைச்சருடைய அனுமதியோடு தான் செயல்படுகிறார், முதலமைச்சரோட சம்மதத்துடன் தான் செயல்படுறாங்க. முதலமைச்சர் அனுமதியுடன் செயல்படலாம், ஆனா முதலமைச்சராகவே செயல்படலாமா? அப்படி யார் சொன்னாங்க? அப்படி சொல்வது விமர்சனமே அன்றி கையெழுத்து போட்டு வி கே பாண்டியனை கையெழுத்து போடுவாரு ஏதாவது ஜிஓலோ ஒருத்தர் அரசாணையிலையோ மற்ற இதிலையோ? நவீன் பட்நாயக் தான் கையெழுத்து போடுவார். ஆலோசனை நிறைய சொல்லலாம். சசிகலா அவர்கள் பல ஆலோசனைகள் சொன்னார். கையெழுத்து போட ஜெயலலிதா தான். கரெக்ட். கலைஞர் கருணாநிதிக்கு கூட பல அதிகாரிகள் ஆலோசனை சொல்லியிருக்காங்க. கையெழுத்து போட்டது கலைஞர் கருணாநிதி தான். தமிழ்நாட்டில் கூட பல அரசியல்வாதிகள் இப்போது அதிகாரிகள் வந்து யோசனை சொல்லலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையெழுத்து போட்டு தான் உத்தரவு வரும்.
ஆக அதுதான் முக்கியம். நீங்கள் ஆலோசனை கேட்பது ஒன்றும் தவறு கிடையாது. நரேந்திர மோடி சொந்த சிந்தனையில் எல்லா நிர்வாகத்தையும் செய்கிறார் சொல்ல முடியாது. இல்லை, அங்கே இவர் மேலே வைக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம் என்னென்னா, முதலமைச்சர் தான் சட்டமன்ற உறுப்பினர்களோட பேசுவார், அமைச்சரோட பேசுவார், அதிகாரிகளோட பேசுவார். அந்த எல்லா வேலையும் வி.கே. பாண்டியன் இப்போது செய்து கொண்டிருக்கிறார். அதாவது வந்து அமைச்சர்களை கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு, அமைச்சர்களை கூப்பிட்டு விவாதிக்கிறாரு, எம்எல்ஏக்களை கூப்பிட்டு இந்த எலெக்ஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஆலோசனை சொல்கிறாரு. ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியின் தலைவர் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்வாரோ அவை அனைத்தையும் வி.கே. பாண்டியன் செய்கிறார் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளோட விமர்சனம். ஒரே ஒரு கேள்விதான். முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கத்துக்கு அவருடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படாமல் அவர் அறியாமல் செய்கிறாரா? அவருடைய இசைவும் சம்மதமும் இல்லாமல் செய்கிறாரா? நிச்சயமா அதான், அவ்வளோதான். முதலமைச்சர் சொல்கிறாரு என்னால் முடியல, நம்ம வி.கே. பாண்டியன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி. என்ன தப்பு இருக்குது? நாளைக்கு அவரே சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சராகவே பொறுப்பேற்க ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன். என்ன தப்பு இருக்குது? இல்லை, அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பதிலோ ஒரு தமிழராக பொறுப்பேற்பதிலோ யாருக்கும் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. அது பாஜக அரசியல் ரீதியாக சொல்லலாம். பட் வந்து நவீன் பட்நாயக்க இதன் மூலியமாக ஒரு பப்பட் அப்படின்னு வந்து அது அவரோட விமர்சனம். குறிப்பாக வந்து இப்போ மன்மோகன் சிங் எப்படி இருந்தாரோ, UPA 1 UPA 2ல வந்து மன்மோகன் சிங் எப்படி இருந்தாரோ, எல்லா கேபினட் டிசிஷன்ஸும் சோனியா காந்தி எடுப்பாங்க, ஆனால் பிரதமராக இவர் எடுப்பார் அப்படிங்கிற அதே அந்த அளவுகோல் தான் இங்கே இருக்குது. குறைஞ்சபட்சம் அங்கேயாவது வந்து யூபியோடைய தலைவராக வந்து சோனியா காந்தி இருந்தார். ஆனால் வி.கே. பாண்டியன் நீங்கள் வந்து ஒரு அந்த கட்சியோடைய பிஜு ஜனதா தளத்துடைய அந்த கட்சியோடைய ஒரு ஸ்டார் கேம்பெயினர், அவ்வளவுதான். ஆனால் அவர் எப்படி அரசாங்க டிசிஷனில் தலையிடுவார்னு தான் கேட்குறாங்க. நான் இன்னும் 2 உதாரணங்கள் சேர்த்து சொல்கிறேன். தமிழ்நாட்டில் சில பேர் வந்து முதலமைச்சருக்கு மேலாக செயல்படுகிறாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் செயல்படலை, வி.கே. சசிகலா தான் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா காலத்திலும் எல்லாம் சொல்லுவாங்க. பிஜேபி ஆட்சியை பொறுத்தவரை RSS சொல்லுது, அதுதான் இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா காலத்திலும் எல்லா விமர்சனங்களும் எல்லா காலத்திலும் எப்படி எல்லா வகையிலும் வரும். இவையெல்லாம் விமர்சனங்கள், இவையெல்லாம் அரசியல் பார்வைகள். உண்மை எதுன்னு தெரியாது. நாம் கருத்து எப்படி வேணும் சொல்லலாம், சொல்கிறதுக்கு விமர்சனத்துக்கு காரணம் மற்றபடி சட்டபூர்வமாக அரசியல் சாசனத்துக்கு விரோதமாகவோ சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் அது கண்டிக்கத்தக்கது. நான் சொல்கிறேன் சார், 10 ஆண்டுகள் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தபோது முழுக்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் யாரையும் குறைத்தோ அல்லது உயர்வோ சொல்ல, அங்கிருந்த அதிகாரிகள் தான் ஆட்சியை நடத்தினாலும் நான் சொன்னேன்னு வச்சுக்கல, ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு தான், நான் வேற ஒன்றும் சொல்ல. உண்மை நான் அது டீட்டெயில் போகிறேன். அப்படி சொன்னால் என்ன? எனக்கே தெரியும் சில கல்வியாளர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முன்னாள் துணைவேந்தர், அவரை நரேந்திர மோடி அவர்கள் அழைத்து எனக்கு வேளாண்மை தொடர்பான சில யோசனை சொல்லுங்கள், எங்கள் மாநிலத்தில் வேளாண்மை தொடர்பான வளர்ச்சி திட்டங்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும், யோசனை சொல்லுங்கள் என்று அழைத்த சம்பவம் உண்டு. கல்வியாளர் சென்றதும் உண்டு. ஒரு முன்னாள் துணைவேந்தர், வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் போய் நல்ல பல திட்டங்களை சொன்னார். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். செயல்படுத்தியது யார்? நரேந்திர மோடி முதலமைச்சர் தான். ஆக எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வகையில் சொல்கிற சட்டப்படி எதுவும் இல்லை. என்ன ஒன்று சென்டிமெண்ட் இருக்குல்ல, அந்த மாநில சென்டிமெண்ட்டு, அவங்க ஒடியா மக்கள் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் வந்திருக்காருன்னு அது ஒரு சென்டிமெண்ட்டாக பார்ப்பாங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. அது சென்டிமெண்ட் என்பது உணர்வு சார்ந்தது, தேவையற்ற, அது கூட தேவையற்றதுன்னு நினைப்பேன். இந்தியாவை சாராத அன்னை தெரசா இந்தியாவில் பணியாற்றினார். அவர் இந்தியர் தான். பாரத ரத்னா பட்டம் அவருக்கு தரப்பட்டது. ஆக எல்லாத்தையுமே அந்நியராக பார்க்க முடியாது. இல்லை, அந்த விமர்சனத்துக்கு புதிய மக்கள் போவாங்களான்னு தெரியல. ஏன்னா நவீன் பட்நாயக் மேலே வச்ச விமர்சனமே என்னென்னா, அவங்க அப்பா இருக்கிறவருக்கும் ஒரு ஃபாரினில் இருந்தார், அதுக்கப்புறம் இங்கே வந்தார். அவருக்கு வந்து எழுதவோ படிக்கவோ ஒடியா தெரியாது, ஆனால் பேச மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஏற்கனவே இருக்கு அவர் மேலே. இப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்கிறார். பிரதமர் இப்படி சொன்னதை குறிப்பிட்டு தமிழர்களை திருடர்கள் என்ன சொல்ல வருகிறாரா பிரதமர் அப்படின்னு வந்து அதை வந்து இன்டர்பிரட் பண்றார். இது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அவர் அரசியல் பேசினார், அதுக்கு எதிர்வினையாற்றுகிறது. என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை புண்படுத்துவது போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புரிந்து கொண்டு அதை விமர்சிக்கிறார். அது அரசியல் என்றால் இதுவும் அரசியல், அவ்வளவுதான். மு க ஸ்டாலின் சொல்வது பெரிய தவறு ஒன்று சொல்வேன். நிச்சயமாக ஒரு சாவி திருடு போய் தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா தமிழர்களுக்கு குற்றம் சொல்வது போல துணிக்காதா? அப்போதுக்கு அதுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஆக வேண்டுமா இல்லையா? அதுதான் ஸ்டாலின் செய்கிறார். எனக்கு அதில் வந்து
ஸ்டாலின் மீது புகார் சொல்வதுக்கோ குறை சொல்வதுக்கோ ஒன்றுமில்லை. அவர் பாரத பிரதமர் ஆற்றிய வினைக்கு எதிர்வினை ஆற்றிருக்கார், அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஆனால் ஏன்னா இன்னொரு மாநிலத்தவரை பற்றி இன்னொரு மாநிலம் வேறொரு மாநிலத்தில் பேசுவது தவிர்க்கப்பட வேண்டியதுதான். இதே பாரத பிரதமர் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் போய் தமிழர்கள் உங்களை இழிவாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறது ஏன் அப்படி சொல்லணும்? தேவையற்றது தானே. இது மாதிரி விஷயங்கள் எதுக்கு அரசியலில் சொல்கிறீங்க? தேர்தல் பிரச்சாரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு எங்கள் ஆட்சி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், வாரணாசியை சொர்க்கபுரி ஆக்கியிருக்கோம், அப்படி ஏதாவது சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது தானே. உத்தரப்பிரதேசத்தில் போய் உத்தரப்பிரதேச மக்களை உங்களை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் அது ஒரு ஏப்ரல் 19 சொல்லியிருக்கலாமே, சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் ஓட்டு போய்ட்டுமில்ல. ஆக ஏன் இந்த மாதிரி பேசுகிறாரு? எல்லாம் அரசியல் மட்டும்தான். இல்லை, இப்போ முதலமைச்சர் இப்போ நிறைய விமர்சகர்கள் வந்து சமூக வலைத்தளத்தில் எழுதுறதை பார்த்தோம். இதில் வந்து முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி வந்து ஏன் நீங்கள் இந்த ரேஸை குறிப்பிட்டு ஏன் இந்த மாதிரி விமர்சனம் வச்சிங்க, அப்போ எங்கள் எல்லாரையும் அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு முதலமைச்சர் கேள்வி கேட்குறாரு. ஆனால் இதுக்கு முன்பாக வந்து திமுகவில் முக்கிய தலைவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க ரேஸை குறிப்பிட்டு. பீகாரினா வந்து பானிபூரி விற்கிறவன், அதே மாதிரி வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியன்ஸ் எல்லாமே வந்து நாய்க்கறி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான ரேஸ் சம்பந்தமான விஷயங்களை, இனக்குழுக்கள் சார்ந்த விமர்சனங்களை உங்கள் கட்சியில் இருக்க தலைவர்களும் வைத்திருக்கால் தானே அப்படின்னு ஒரு பார்வை பார்க்குறாங்க. கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்கது தான். பீகாரிக்காரெல்லாம் பானிபூரி விற்கிறான்றது மட்டும் இல்லை, இன்னொரு தலைவர் திமுக தலைவர் ஆர்எஸ் பாரதி என்று நினைக்கிறேன், பீகார்லேருந்து வந்து எவனுமே வம்பு பிடிச்சாலும் அவரை பற்றி கொஞ்சம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. நம்ம நாட்டு தமிழகத்தினுடைய கவர்னர் உட்பட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பொன்முடி வந்து பானிபூரி விற்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அதெல்லாம் ரசனைக்குரியதில்லை, ஏற்புடையதில்லை, பண்பட்ட அணுகுமுறையும் இல்லை. இது மாதிரி பேசுகிறதுனால தானோ என்னவோ திமுகவினர் இந்தியா கூட்டணி போட்டியிடுகிற பிற மாநிலங்கள் பிரச்சாரம் செய்ய முடியல அப்படின்றது என்னோட பார்வை வைக்கிறேன். இந்தியா கூட்டணியில் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறார் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னார்லே அவர், மரியாதைக்குரிய முதலமைச்சர், இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று சொன்னார்ல. ஏன் இப்போ இந்த இந்தியா கூட்டணி பிற மாநிலங்கள் போட்டியிட்ட போது அங்கெல்லாம் ஏன் பிரச்சாரம் செய்யவில்லை? இந்த கேள்வி கேட்க முடியும். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சர் அப்படி எண்ணம் கொண்டவராக நான் நம்பலை. இல்லை, ஏன்னா அவருக்கு ஒரு பரந்துபட்ட பார்வை இருக்கு. தேச அளவில் அவருடைய விசாலமான பார்வையாகத்தான் நான் பார்க்கிறேன். இல்லை, என் உயரம் எனக்கு தெரியும்னு ஒரு அந்த இதில் கூட அவர் போகாமல் இல்லை, பிரச்சாரம் செய்யலை. நீங்கள் போட்டியிட வேண்டாம், பிரதமர் வேட்பாளர் ஸ்டாலின் நீங்கள் அறிவிக்க வேண்டாம். ஆனால் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக நான் பல இடங்கள் பேசுகிறேன்னு சொல்லலாம். அதுக்கான காரணத்தை பற்றி பல தளங்களை பல வகையில் விவாதிச்சிட்டோம். ஆனால் முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் பரந்துபட்ட எண்ணம் இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். தேச அளவிலான ஒரு பரந்துபட்ட விரிந்த பார்வை இருப்பதாக எனக்கு நன்கு அவருடைய அணுகுமுறைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போதெல்லாம் பல்வேறு கூட்டங்களில் பேசியிருக்கேன். என்னன்னா சில அமைச்சர்கள் சில தலைவர்கள் இப்படி ஒரு அமைச்சர் பேசுகிறார், இந்தியாங்கிறது என்ன, அது ஏதோ வடக்கில் இருக்குதுன்னு நான் படிச்சுட்ருக்கோம் அப்படிலாம் பேசுகிறேன். அதெல்லாம் ஏற்புடையதல்ல. அப்படி பேசியிருந்தால் அதற்கு உடனுக்குடன் அவர் கண்டிச்சிருக்க வேண்டும். அதுதான் செஞ்சுருக்கணும். ஸ்டாலின் ஏன் செய்யவில்லைன்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் அது மாதிரியான பேச்சுக்களை கண்டிக்க வேண்டும். பல மாநிலங்களில் அது மாதிரி உண்டு சார். ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு உண்டான முரண்பாடுகள் இன்று நேற்று அல்ல, பல காலமாக இருக்குது. பீகாரிகளை கண்டால் மகாராஷ்டிராக்காரங்களுக்கு பிடிக்காது. பீகாரிகளுக்கும் மகாராஷ்டிராக்காரர்களுக்கும் மோதல்கள் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. பீகாரில் வேலை செய்ய சென்ற மகாராஷ்டிரக்காரர்களை அடித்து உதைத்த சம்பவங்கள்லாம் உண்டு. சிவசேனா எதுக்கு தோன்றியது? மத்ராசி என்ற தென் மாநிலத்தை சேர்ந்தவர் அத்தனை பேருமே மராத்தி தமிழர்கள் கேரளா ஆந்திராக்காரங்க கர்நாடகக்காரங்கள் வந்துட்டாங்களே, எங்களுக்கு வேலை வாய்ப்பு போச்சுன்னு கண்டித்து தொடங்கப்பட்டது தான் சிவசேனை. பிறகு அவருடைய பார்வையில் மாறி போச்சு. ஆக எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற குறிக்கோளை வச்சுட்டு பல்வேறு காரணங்கள் சொல்லி தான் வந்தது. இப்போ அவங்க பார்வையை மாறி போச்சு, சூழலுக்கு ஏற்ப மாறுது. இப்போ அந்த மாதிரி மாறி உலகமே விசாலமாகி வரும்போது இன்னமும் பழைய நினைவுகளில் பேசுவது யாருக்கும் உகந்தது அல்ல. அது பிரதமராக இருந்தாலும் கூட. இதே பிரதமர் போகிற இடங்கள்லாம் யாதும் ஊரே யாவரும் கேளேன்னு பேசுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளேன்னு பேசுகிறீங்க. குஜராத்தியான நீங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசியில் போட்டிடுறீங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒடிசாவில் வந்து ஆட்சி புரிவது என்ன தவறு? யாதும் ஊரே யாவரும் கேளீர் தானே. அந்த சக குடும்பம்னு ஏதோ ஒரு வடமொழி சொல்லுவீங்களே, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. ஏன் இந்த விமர்சனம்? பிரதமராக இருந்தாலும் சரி, தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் சரி, தமிழக அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பிற மாநில அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ரீஜன்
மண்டலங்கள் மாநிலங்கள் சார்ந்த விமர்சனங்களை தவிர்த்து விடுவது நல்லது நாட்டு வளர்ச்சிக்கு. அரசியல் பார்வை இருக்கலாம், அதாவது நிர்வாக ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கலாம், காவிரி, பாலாறு, முல்லை பெரியார் போன்ற விஷயங்கள், அதை கையாள வேண்டிய சூழல் என்பது வேறு. ஆனால் பொதுவான விஷயங்களில் இனம் சார்ந்த, அதாவது தமிழன் இனம், தெலுங்கன் இனம், அந்த மாதிரியான பார்வைகளை தவிர்ப்பது தான் இன்றைய நவீன யுகத்துக்கு உகந்தது. இதில் இப்போ அடுத்த கட்ட விவாதமாக தமிழக அமைச்சரவை மாற்றப்படலாம், குறிப்பாக வந்து தேர்தல் முடிவு வந்த பிறகு மாற்றப்படலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு போக போகிறது தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது இந்த தமிழக அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதில் நிறைய பேர் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது உதயநிதிக்கு ஒரு எலிவேஷன் இருக்கும், குறிப்பாக வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக உதயநிதி ஆக்கப்படலாம் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. இதை நம்ம எப்படி பார்க்குறது? மக்களவைத் தேர்தலில் சில மாவட்ட செயலர்களும் அமைச்சர்களும் உற்சாகமாக ஈடுபாட்டோடு பணியாற்றவில்லை அப்படின்னு ஒரு புகார் இருப்பதாக தெரிய வருது. உதாரணத்துக்கு ராஜகண்ணப்பன் அமைச்சர் ராஜகண்ணப்பனுடைய மகனுக்கு டிக்கெட் தரல, தேர்தலில் போட்டியிடலை, அதனால் அவர் ஆர்வம் காட்டலை அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அரசியல் பார்வை. அதே மாதிரி அமைச்சர் மதிவேந்தன் மேலே சில புகார்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது மாதிரி விஷயங்களால் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு பெரிய ஷஃப்லிங் இருக்கும், அமைச்சரவைகள் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராஜகண்ணப்பனுக்கும் முத்துசாமி போன்றவர்கள் இலாக்காக்களை, துறைகளை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில அமைச்சர்கள் நீக்கப்படலாம், சில அமைச்சர்கள் புதியதாக சேர்க்கப்படலாம். உதாரணத்துக்கு மதிவேந்தன் மேலே சொல்கிறாங்க. அவர் நீக்கினாங்க. கிருஷ்ணகிரி பகுதியில் சேர்ந்த பர்கூர் மதியழகன், ஓசூர் பிரகாஷ் இவங்கெல்லாம் ரேஸில் இருக்கிறதா பேசப்படுது. எந்த அளவுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் எப்படியேனும் மாற்றங்கள் வரும். இன்னொரு விஷயம், 2-3 விஷயம் கவனிக்கணும். உதயநிதி ஸ்டாலின் வந்து நிறைய மாவட்ட செயலர்களை வந்து மாற்ற வேண்டியிருக்கு, பணியாற்றலை. தேர்தலில் முதலமைச்சர் திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கார். நான் நடவடிக்கை எடுப்பேன், தேர்தலில் போதிய வெற்றி கிடைக்காட்டால் கடும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா, 234 தொகுதியில் இப்போ இருக்கிற மாவட்ட செயலர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்ட செயலர்களும் 5 தொகுதிக்கு பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. கவனம் செலுத்த மாட்டாங்க, கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, அவங்களால முடியாது. 3வது விருப்பமும் இருக்காது, எந்த தொகுதிக்கு யார் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு இருக்கும். தேர்தல் பணியை முழுமையாக செய்ய முடியாது. அதனால் ஒரு எம்எல்ஏ 2 தொகுதிகளை பார்க்க வேண்டும் என்பது போன்ற 2 தொகுதிக்கு அந்த அளவுக்கு சுருக்கிட்டோம்னா எம்எல்ஏ மாவட்ட செயலருடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 117 ஆகும். ஒரு மாவட்ட செயலாளர் 2 எம்எல்ஏ தொகுதியிலையும் பார்க்கணும். அப்படின்னா மாவட்ட செயலருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்படின்னா 117, 234க்கு 117 மாவட்ட செயலர்களாக, அதாவது மாவட்ட செயலர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற யோசனை இருக்குது. இப்போ இதெல்லாம் கட்சியில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்படும் போது அமைச்சராக இருக்கிறவங்கள மாவட்ட செயலராக்கி, நீங்கள் மாவட்ட செயலராக மட்டும் இரு, அமைச்சர்களாக வேறு நியமிக்கும், இந்த சூழல் வரலாம். ஏற்கனவே உதயநிதி ஒன்று சொல்லியிருக்கார், சேலம் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு தர வேண்டும். அது மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மட்டுமல்ல, அமைச்சரவை பதவி மாற்றப்படும் போது அமைச்சர்கள் எனர்ஜெட்டிக்காக இருந்தால் உற்சாகமாக வேலை செய்வாங்க என்கிற பார்வையினால் அந்த கருத்தை முன்வைத்ததாக தெரிய வருது. அநேகமாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று பரவலாக கூறுகிறார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் உதயநிதியினுடைய யோசனை பெரிதும் ஏற்றுக்கொள்ளப்படும். Who may drop from the cabinet? மதிவேந்தனை பற்றி சொல்கிறாங்க. ராஜகண்ணப்பா, முத்துசாமியெல்லாம் டிபார்ட்மெண்ட் மாறும் அப்படின்றாங்க. பிடிவே பழனிவேல்ராஜனுக்கு வேறு ஏதாவது ஹையர் எஜுகேஷன் தருவாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத ஆட்கள் இவர் செஞ்சு மஸ்தானை கூட நீக்கிடுவாங்கன்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் பரவலாக பேசுது, எதுவும் அதிகாரமாக தெரியாது, அதிகாரபூர்வமாக. ஆக இவங்கெல்லாம் வந்து மாற்றி புதிய ஷஃபிள் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க. எதுவும் ஜூன் 4க்கு பிறகு ஒரு மாற்றம் வரும் நிச்சயமாக, பெரிய அளவுக்கு கட்சியிலும் ஆட்சியிலும். எனி மைனாரிட்டி மே இண்டக்ட் இன் கேபினெட் இருக்கலாம் நிச்சயமாக. இப்போ மஸ்தான் இன்னைக்கு சிறுபான்மையை சேர்ந்தவர் ஏற்கனவே நாசர் நீக்கப்பட்டார் இல்லையா? ஆமாம், அதுதான் மஸ்தான் எண்ணிக்கிறாங்க. சிறுபான்மையினருக்கு ஒரு வாய்ப்பு தரணும் இல்லை, அப்போ வேறு யாராவது ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. மதிவேந்தன் நினைக்கிற பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி எவ்வளோ நாள். ஆனால் நிச்சயமாக ஒன்று மட்டும் நிச்சயம், ஜூன் 4க்கு பிறகு
திமுக தற்போதைய எண்ணிக்கை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, எதுவும் குறையக்கூடும். அப்படி குறைகிற பட்சத்தில் பல்வேறு அமைச்சர்கள் மாற்றமும் ஏற்படும். கட்சியிலே மாவட்ட செயல் இதுவும் பொறுப்புகளும் மாற்றி அமைக்கப்படும். எண்ணிக்கை உதயநிதி சொல்ல மாதிரி மாற்றி இருக்கும். சில யோசனைகள் உதயநிதி சொல்லி அதுக்கு முதலமைச்சர் சம்மதம் தெரிவித்து விட்டதாக தெரிய வருகிறது. எல்லாத்தையும் தேர்தலுக்கு எப்போ தேர்தல் முடிவுக்கு வரட்டும், அதுக்கு பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அந்த பதவி அப்படி ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருக்காங்க. வரும், ஆனால் வராது, எப்படின்னு சொல்ல முடியாது நமக்கு. அது வந்தால் ஒன்றும் வியப்புக்கு ஒன்றும் புதுசு இல்லை, வியப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆல்மோஸ்ட் அப்படி தானே. அதனால் அது ஒன்றும் பெரிய வியப்பாக தெரியலை நமக்கு. நன்றி சார். பல்வேறு கேள்வி விளைச்சேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தமிழுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.